வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஷங்கரோடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ நடிச்சிருக்கிற இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஜூலை ரிலீஸ் தான் இப்போதைக்கு மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ சொல்லப்படுற ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12. ஆக மொத்தம் ஜூலை ரிலீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இந்தியன் 2 படத்துக்கான கிராண்ட் ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் 2 அப்புறம் இந்தியன் 3 வேறு இருக்குது. இந்த ரெண்டு படத்துக்கான ட்ரெய்லர் கட்டுமே வந்து மூவி டீம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா, இந்தியன் 2 ட்ரெய்லர் கட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஜூன் மந்தில் வரும், இல்லை ஜூலை ஸ்டார்டிங்லேயே வந்துடும். சரி, இந்தியன் 3 ட்ரெய்லர் கட் ஏன் இப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதையுமே சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 எப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுதோ, ஸோ படத்தோடைய எண்டில் ஒரு போஸ்ட் கிரெடிட் மாதிரி இந்த இந்தியன் 3 ட்ரெய்லரை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இந்தியன் 3 ட்ரெய்லர்லேயே இந்தியன் 3 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ரிலீஸ் டேட்டையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜூன் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படம் ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்கிற அவருடைய 50வது படமான ராயன். ஸோ ராயன் படத்துக்குமே கிராண்டான ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 அப்படி இல்லைனா ஜூன் 2 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ராயன் படத்தை கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோகுலம் மூவிஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது சன் பிக்சர்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக ரெட் ஜெயின் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வரும். ஏற்கனவே ராயன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிறது வந்தாச்சு. அடுத்து செகண்ட் சிங்கிள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்டர் தனுஷோடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து இளையராஜாவுடைய பயோபிக். ஸோ அந்த படத்தில் இளையராஜாவா ஆக்டர் தனுஷே நடிக்கிறாரு. அந்த ப்ராஜெக்டை அருண் மாதேஸ்வரன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை பற்றி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறா அப்படிங்கிறது தான். ஸோ ஆரம்பத்திலேருந்தே வர நியூஸ் வந்து இது இளையராஜாவுடைய பயோபிக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இளையராஜா அவரே தான் வந்து மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா தான் மியூசிக் பண்ணுறாரு ஆனால் பண்ணலை. என்ன ப்ரோ இது இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். ஆனால் இந்த படத்துக்குன்னு அவர் புதுசாக எந்த ஒரு டியூனோ இல்லை சாங்கோ வந்து கம்போஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வரைக்கும் இளையராஜா வந்து ஏகப்பட்ட சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய ஹிட் சாங்ஸுமே அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஹிட் சாங்ஸில் ஒரு சில சாங்ஸை எடுத்து இந்த படத்துக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் ஆன சாங்ஸை தாண்டி அவர் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் ஆகாத சாங்ஸுமே அவர்கிட்ட இருக்கும், ஸ்டாக்காக வந்து அவர்கிட்ட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாங்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய அடுத்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஏற்கனவே அவர் டைரக்ட் பண்ணி ரொம்ப வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்கிற துருவ நட்சத்திரம் படம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தை எப்படியாவது தியேட்டருக்கு கொண்டு வந்துடணும், ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் ஜிவிஎம் வந்து ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் படத்தை பற்றி எந்த ஒரு பாசிட்டிவ் சைனுமே வந்து இல்லை. ஸோ அதனால் அந்த படம் வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு கிளியராக வந்து தெரியல. பட் ஜிவிஎம் உடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டர் மம்முட்டியை வச்சு ஜிவிஎம் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ப்ராஜெக்டில் நயன்தாராவுமே வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ மம்முட்டி நயன்தாரா நடிக்கிற இந்த ப்ராஜெக்டை ஜிவிஎம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த ப்ராஜெக்டை மம்முட்டி அவரே தான் தயாரிக்க போகிறாரு அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா பசூகா அப்படிங்கிற ஒரு படம் இப்போ நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் ஜிவிஎம் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஜிவிஎம் வந்து மம்முட்டி கூட சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து மம்முட்டியை வச்சே ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணவும் போகிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேட்டையன் படத்தில் அவருடைய போர்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தோடைய ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு. கூலி படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் டேட் இன்னும் எக்ஸாக்டாக கன்ஃபார்ம் ஆகலை. ஜூன் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து நடக்க போதான். அண்ட் இந்த கூலி படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆல்ரெடி போயிட்டு தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த கூலி படத்துக்கு சூப்பர் ஸ்டாருடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பளம் அவர் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 200 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. 260 கோடி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பளம் தான் வாங்குவார். ஏன்னா ஜெயிலர் படம் வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பெரிய சம்பளம் தான் வந்து கொடுப்பாங்க. பட் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல.
லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் 60 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ் சினிமாவில் வந்து லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அதுக்கப்புறமா அட்லி இவங்க 3 பேர் தான் வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. ஸோ லோகேஷ், அட்லி 2 பேருமே வந்து 60 கோடி ரூபா கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து ஏகே அஜித் குமார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி படத்தை பற்றி. குட் பேட் அக்லி படத்துக்கான ஷூட்டிங் ஜூன் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் ஷூட்டிங்கை வந்து ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. ஏன்னா விடாமுயற்சி டிலே ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ண வேணாம், குட் பேட் அக்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மே மாதமே குட் பேட் அக்லி ஷூட்டிங் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் ஏகே வந்து மறுபடியும் விடாமுயற்சி ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். குட் பேட் அக்லி ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து சாங் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா டாக்கி போர்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 30 to 40 டேஸ் கிட்ட ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. முக்கியமான கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏகே குட் பேட் அக்லி ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு விடாமுயற்சி ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுவார். விடாமுயற்சியை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் குட் பேட் அக்லி ஷூட்டிங்க்கு வந்துடுவார். ஸோ குட் பேட் அக்லி வந்து பிளான் பண்ணபடி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். விடாமுயற்சி படம் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி கன்ஃபார்மாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்துடும். ஆனால் விடாமுயற்சி இந்த வருஷம் தீபாவளிக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த வருஷம் தீபாவளின்னு இல்லை, இந்த வருஷமே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே குட் பேட் அக்லிக்கு அப்புறமா தான் விடாமுயற்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த வருஷம் தீபாவளியை விடாமுயற்சி படம் மிஸ் பண்ணிச்சு அப்படின்னா, அப்போ வேற சில படங்கள் தீபாவளிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு படம் வந்து டைரக்டர் சிவாவுடைய இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிருக்கிற கங்குவா. ஏன்னா கங்குவா மூவி டீம் வந்து இன்னும் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை விடாமுயற்சி தீபாவளிக்கு வரலனா மேபி கங்குவா அந்த தீபாவளி ரிலீஸ் டேட்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, டைரக்டர் ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் எஸ்கே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற SK 23 அந்த ப்ராஜெக்ட்டுமே இந்த வருஷம் தீபாவளியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். மேபி அந்த படம் தீபாவளிக்கு வந்தால் வரலாம். அதே சமயம் இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு இருக்கிற LIC அந்த படமும் வந்து தீபாவளிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ 3 படங்களுமே ஒன்றா தீபாவளிக்கு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒருவேளை கங்குவா ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கங்குவா சோலோவா ரிலீஸ் ஆகலாம். கங்குவா வரல, அவங்க வேற ஒரு ரிலீஸ் டேட்டில் வராங்க அப்படின்னா அப்போ மேபி SK 23 LIC 2 படங்களும் தீபாவளிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 தரப்பாக தான் விடாமுயற்சி படத்தை பற்றி நியூஸ் வந்துட்டு இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமே விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறது தான் கரெக்டாக இருக்கும். குட் பேட் அக்லி தாண்டி விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து கம்மியாயிடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.